This meeting is being recorded. sheetல போடணும். Then we will copy it. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்றோம். தட் இஸ் சர்ச் கன்சோல் ஆர் கூகுள் சர்ச் கன்சோல்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்சி ஆர் கூகுள் சர்ச் கன்சோல். இட் இஸ் a tool. again இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸ் எடுப்போம், இன்டர்பிரேட் பண்ணுவோம். அதுல இருந்து சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வர்றதுக்கு டூல்ங்கிறது எதுக்கு, நம்ம ஒரு மெத்தடை கொஞ்சம் ஈஸி பண்ணி அதுல இருந்து சம் டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்றோம். இந்த சர்ச் கன்சோல் டூல்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் அ கம்யூனிகேஷன் டூல் பிட்வீன் வெப்சைட் ஓனர் அண்ட் கூகுள். அதாவது இது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. வெப்சைட் ஓனருக்கும் கூகுளுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் டூல். அதாவது கூகுள் நம்மளை எல்லாமே மானிட்டர் பண்ணுது. ஸோ அதுக்கு அந்த மானிட்டர் பண்ணி நம்மகிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, நம்ம வெப்சைட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை கம்யூனிகேட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு இமெயில அனுப்பிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, உங்க வெப்சைட்ல இது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. நம்ம வேணும்னா கூகுள்ல போய் சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிறோம், இதுதான் என்னோட வெப்சைட் இது, ஸோ இதை இனிமேல் நீ ட்ராக் பண்ணிக்கோ, ட்ராக் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. So we are giving authorization of our website to Google. ஸோ அதை இன்ட்ரட் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா சொல்லும். ஏன்னா கூகுள் தான் நம்மளே சர்ச் ரிசல்ட்ஸ்ல கொண்டு வரப்போகுது. நம்மளோட வெப்சைட்டை வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்ல கூகுள் தான் கொண்டு வரப்போகுது. அதனால அந்த கூகுள் வந்து நம்ம வெப்சைட்ல ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சது அப்படின்னா நம்மகிட்ட சொல்றதுக்காக ஒரு டூல் தான். ஸோ நார்மலா இமெயில் அனுப்ப மாட்டாங்க, இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணினா இமெயில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த டூலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜெனரலா புரிஞ்சுங்க, இட்ஸ் a கம்யூனிகேஷன் டூல் பிட்வீன் வெப்சைட் ஓனர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் இன் கோயம்புத்தூர்ங்கிறது அதுக்கு வெப்சைட் ஓனர் நான். ஸோ வெப்சைட் ஓனருக்கும் கூகுளுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன். வெப்சைட் ஓனர்னால அகைன் பிட்வீன் வெப்சைட் அண்ட் கூகுள்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா சொன்னோம்னா பிட்வீன் வெப்சைட், எனி வெப்சைட், appincoimbatore.com அண்ட் கூகுளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன். எனக்கு தப்பு நடக்குது, எங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், சார் நான் ஒரு பேஜ் ஒன்று புதுசாக டெவலப் பண்ணியிருக்கேன், உடனே கூகுளுக்கு நான் சொல்லணும், என்னோட கண்டுபிடிச்சிக்கோங்க, இந்த பேஜ் கண்டுபிடிச்சு சர்ச் ரிசல்ட்ஸ்ல கொண்டு வாங்க. இதெல்லாம் எப்படி போய் சொல்றதுன்னா இந்த டூல்ல போய் தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பேசிக்ஸ் மேபி நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன், இருந்தால் ஜென்ரலா 2-3 பேசிக்ஸ் நான் சொல்லிடுறேன். கிராலிங், இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன? இந்த பேட்ச் வந்து புதுசா இருக்கும், கிராலிங் இண்டெக்ஸிங்கிறது புதுசா இருக்கும். வேற யாரும் சொல்ல முடியும்? சதீஷ் அவங்க யாரும் சொல்ல முடியும்? மியூட் போட்டுக்கோங்க, சொல்ற மட்டும் இது பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கிராலிங் இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னது? காமராஜ். அது எடுத்து ஏன்னா அது டேட்டா நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா சர்ச் ஹிஸ்டரி கொண்டு வரக்கு நம்மகிட்ட என்ன டேட்டா இருக்குன்னு அதை கால் பண்ணி இண்டெக்ஸ்னா ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கேன், நம்ம ஒரு காப்பியை எடுத்து வச்சுதான் இண்டெக்ஸ். எக்ஸலென்ட். காமராஜ் கரெக்ட்டுங்களா? அது சரி சொல்றது. விக்னேஷ் நீங்க இண்டெக்ஸிங் எப்படி வரும்? பேஜ் ஃபுல்லா அனலைஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா இல்ல அதான் அப்படிங்கிறீங்களா? அதான் சார். ஓகே சரி, ஓகே. நீங்க சொல்லியிருக்கீங்க, சதீஷ் சொன்னது கரெக்ட். ஓகேங்களா? அனலைஸ் பண்றதுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் இது, அதை அனலைஸ் பண்ணுங்கிறது நமக்கு வேண்டியதில்லை. கிராலிங் அப்படிங்கிறது என்னன்னா, வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி வெப்சைட், இப்போ appincoimbatore.com இருக்கு அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து கூகுளுக்கு தெரிஞ்சாதான் சர்ச் ரிசல்ட்ஸ்ல அதை கொண்டு வர முடியும். appincoimbatore.com இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு, ஆக்டிவா இருக்கு அப்படின்னு கூகுளுக்கு தெரிஞ்சாதான் அதை வந்து கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள்
google.com ஆப் இன் கோயம்புத்தூர் நான் அடிக்கிறேன். இப்படி இருந்தங்காட்டினா .com கொண்டு வந்து இந்த கீவேர்டு அடிச்சோம்னா இந்த வெப்சைட் கொண்டு வந்து காமிக்கும். இந்த வெப்சைட் இருக்கிறதே கூகுள் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள்ல வராது. அப்ப இதை கண்டுபிடிக்கிறது தான் கிராலிங். இப்ப நான் ஆப் இன் கோயம்புத்தூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்ப என்ன வருது பாருங்க, appincoimbatore.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு URL வரும். நான் கிளிக் பண்ணேன்னா I'm going to டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, நான் இந்த மாதிரி சர்ச் பண்ணேன்னா இப்படி ஒரு URL இருக்கு, இதுக்கு மேட்ச் ஆகிற URL ஹோம் பேஜோட இந்த URL நீங்க தேடுறதுக்கு மேட்ச் ஆகும். அப்ப இந்த URL தெரிஞ்ச காட்டினா சர்ச் ரிசல்ட்ஸ்ல அது வரும். அப்ப இப்படி ஒரு URL இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேரும் கிராலிங். அப்ப ஹோம் பேஜ் மட்டும் கிடையாது, ஹோம் பேஜுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு URLையும் கூகுள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ஸ்ல அதை கொண்டு வரும். அப்ப இது ரெண்டு பேர்த்துக்கும் வேணும். நம்மளுக்கும் என்ன வேணும், நம்மளோட வெப்சைட் சர்ச் ரிசல்ட்ஸ்ல வரணும். கூகுளுக்கு என்ன, உலகத்துல எந்த வெப்சைட் இருந்தாலும் நான் அதை காமிக்கணும் அப்படிங்கிறது கூகுளுக்கு ஒரு மோட்டிவ். ஏன்னா நிறைய வெப்சைட் இல்லை அப்படின்னா நம்ம யாரும் கூகுள்கிட்ட போட மாட்டோம். நம்ம எதை தேடினாலும் கூகுள் கொடுக்குறங்காட்டி தான் திருப்பி திருப்பி நம்ம போயிட்டு இருக்கோம். கூகுள்னால சில வெப்சைட் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூகுள்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, போறது குறைஞ்சிடும். ஸோ நீங்க ஆன்லைன்ல இருக்கவங்க எல்லாருமே என்னென்ன சர்ச் என்ஜின் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். நான் அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அதையும் சொல்லிடுறேன். சர்ச் என்ஜின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ச் என்ஜின் சொல்ல முடியுமா? கிராலிங் இண்டெக்ஸிங் அடுத்து நம்ம போனோம். சதீஷ் சொல்லுங்க சதீஷ், என்னென்ன சர்ச் என்ஜின்ஸ் இருக்கு? யாஹூ இருக்கு, DuckDuckGo, யார் வேணாலும் சொல்லலாம். கூகுள் ட்ரெண்ட்ஸ்ங்கிறது சர்ச் என்ஜின் கிடையாது, கூகுள் தான் சர்ச். கூகுள் ட்ரெண்ட்ஸ்ங்கிறது நீங்க சர்ச் பண்ணி என்ன சர்ச் வந்து இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா. அப்கோர்ஸ் அது வந்து நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதா யூஸ் பண்றோம்னாலே ஜென்ரலா கிடையாது. பிங் அப்படிங்கிறது சர்ச் என்ஜின். யூடியூப் வந்து சர்ச் என்ஜின் கிடையாது, அது வந்து ஒரு வீடியோ பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனா அதுக்குள்ள சர்ச் நிறைய நடக்குது. ஸோ technically it is not a, I mean technically it is a search engine, but it is not projected as a search engine. புரியல? ஏன்னா யூடியூப்ல நம்ம நிறைய தேடுறோம், கோர்ஸ் பத்தியோ இல்லை எதை பத்தி தேடினாலும் தேடினா ரிசல்ட்ஸ் கொடுக்கறது தான் சர்ச் என்ஜின். வேற என்ன சர்ச் என்ஜின்? யூடியூப் நான் எடுத்துக்கிட்டேன் டெக்னிக்கலா. யாஹூ, DuckDuckGo உங்களுக்கு தெரிஞ்ச சர்ச் என்ஜின்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஒரு பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். என்னென்ன சர்ச் என்ஜின் உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போறது கூகுள் தான், அதுல டவுட் கிடையாது. பட் என்னென்ன சர்ச் என்ஜின்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யாஹூ வந்து இப்போ அப்சல்யூட் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு சர்ச் என்ஜின் இருந்தது, இப்போ அவங்க அப்சல்யூட் அப்படின்னா எந்த புது இதுவெல்லாம் வந்து இன்னோவேட்டிவ் எல்லாம் உள்ள கொண்டு வந்ததில்லை, பல இது அப்படியே போயிட்டு இருக்கிறது தான். இது யாஹூங்கிற சர்ச் என்ஜின். DuckDuckGo சார் பிங்கா இல்ல ஏதோ சொல்றாங்க ஆன்லைன்ல. பிங் அப்படிங்கிற ஒரு சர்ச் என்ஜின் இருக்கு, பிங் அதான் சொல்லுங்க, எழுதி இருக்கு பாருங்க. பிங் DuckDuckGo பாத்தீங்களா? இங்க பிங் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் இது பிங் வந்து. அதனால வச்சுக்கோங்க. அடுத்து கூகுளுக்கு அடுத்தது பாப்புலரா இருக்கிறது பிங் தான். AOL சரி நிறைய இருக்கும், நீங்க ஒரு 5-6 நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல ChatGPT ஒரு 10 சர்ச் என்ஜின் எடுத்துங்க. அடுத்தது யாண்டெக்ஸ், இது ரஷ்யாவில் உள்ள ஒரு சர்ச் என்ஜின் யாண்டெக்ஸ் அப்படிங்கிறது. பைடு அப்படிங்கிறது சைனால உள்ள ஒரு சர்ச் என்ஜின். பைடு நம்ம ஒர்க் ஆகுது, கவர்மெண்ட் பிளாக் பண்ணிருப்பாங்க சில வெப்சைட்ஸ். ஸோ பைடுங்கிறது சைனால ஃபுல்லா யூஸ் பண்ற ஒரு இது, கூகுள் அங்கெல்லாம் கம்மி. யாண்டெக்ஸ்ங்கிறது ரஷ்யாவில் யூஸ் பண்றது, அங்கேயே கூகுள்லாம் கம்மி. மற்றபடி பீப்புளா வந்து அவாய்ட் பண்றது எல்லாமே இந்த DuckDuckGo அதெல்லாம் பெருசா யூஸ் பண்றது இல்லை, பீப்புளா தான் அவாய்ட் பண்றாங்க. மற்ற கண்ட்ரி எதுவும் பேன் பண்ணல. ஸோ மெயினா யூஸ் பண்றது வேர்ல்டு ஃபுல்லா வித்தவுட் சைனா அண்ட் எக்ஸ்க்ளூடிங் சைனா அண்ட் ரஷ்யா படியே பாத்தீங்கன்னா கூகுள் தான் பாப்புலரான ஒரு சர்ச் என்ஜின். ஸோ அந்த சர்ச் என்ஜின்ல நம்மளோட வெப்சைட் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிறதான்
சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சேர்த்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். சர்ச் என்ஜின்ங்கிறது இது வந்து நேம் சர்ச் என்ஜின் லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. சர்ச் என்ஜின் லிஸ்ட். சர்ச் என்ஜின் என்ன? எப்போ ஒரு இதை வந்து ஒரு அப்ளிகேஷனை சர்ச் என்ஜின் சொல்றீங்க? Correct. Any idea what you mean by search engine? Sonu, any idea what is mean by search engine? சார் நம்ம என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் சர்ச் பண்றது பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வரதா சர்ச். வெரி குட். ஸோ நம்ம என்ன கீவேர்டு கொடுத்து நம்ம சர்ச் பண்ணாலும் அதுக்குண்டான ரெலவெண்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கறதா சர்ச் என்ஜின். ரெலவெண்ட்டுங்கிறது முக்கியம். என் யூசர் இது வந்து நிறைய டெஃபினிஷன் இருக்குல்ல. இப்போ நம்ம யதார்த்தமா புரிஞ்சுக்கிற டெஃபினிஷன் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். யூசர் இன்புட்ஸ் எனி கீவேர்ட் ஆர் query அப்படின்னு சொல்லுவாங்க. And the application gives relevant results. It is called search engine. And the application is called search engine. So when a user inputs any keyword, அதுக்கு ரெலவெண்டான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா it is a search engine. For example, இங்க வந்து நான் என்ன தேடுறேன் அப்படின்னா let's say like internship course in Coimbatore. இதுதான் என்னோட கீவேர்ட் ஆர் query. எங்க தேடுறேன்? ஒரு அப்ளிகேஷன் google.com எனக்கு அது சர்ச் என்ஜின்லாம் தெரியாது. ஒரு google.com போய் நான் தேடுறேன். நான் தேடுறப்ப இன்டர்ன்ஷிப் சம்பந்தமா ரெலவெண்டா இங்க ஆப்பிள் டெக்னாலஜி இன்டர்ன்ஷிப் சொல்லி தராங்கன்னு ஒரு ரிசல்ட் வரும். யாலே ஐடி ஹப், யூனிக் டெக்னாலஜிஸ், ஈத்தர் இன்ஃபோடெக், இம்ப்ளான்ட் ட்ரைனிங், நெக்ஸ்ட் லாஜிக், ஏசிடி, நந்தா, இந்த மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாம் கொடுக்குது. அப்ப நான் தேடுறதுக்கு ரெலவெண்டா இது கொடுக்குறேங்க. திஸ் இஸ் கால்ட் சர்ச் என்ஜின் நம்ம சொல்றோம். நான் இதுல வந்து என்ன ஒரு இதை தேடுறேன், அதுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் வந்து சில வெப்சைட்டுக்குள்ள சர்ச் இருக்கும். அப்ப அங்க போய் நான் தேடுறேன்னா அந்த வெப்சைட்டுக்கு உண்டான ரெலவெண்ட் சர்ச் மட்டும் தான் கொடுக்கும். தட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சர்ச் என்ஜின். இட் இஸ் அ சர்ச் அப்ளிகேஷன். சர்ச் என்ஜின்னா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற வெப்சைட் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அதுல எது இவங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் கொடுக்கறது தான் வந்து சர்ச் என்ஜின். அதுல யாரு பெஸ்டா கொடுக்குறாங்களோ அந்த நோக்கி தான் நிறைய பேர் நம்ம போறோம். ஸோ கூகுள் வந்து ஸ்பீட்லயும் சரி ரெலவென்சிலையும் சரி ரொம்ப மேட்ச் ஆகி கொடுக்கறதுனால பீப்புள் ஆர் ஸ்டில் அடாப்டட் வித் கூகுள் சர்ச். அப்ப search engine when a user inputs for any query and the application gives relevant results, then that application is called search engine அப்படினு சொல்றோம். இதெல்லாம் தான் லிஸ்ட். Yahoo, DuckDuckGo, Bing, YouTube, Yandex, Baidu, AOL இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம். இப்போ search engine optimization, SEO, ஏன்னா இந்த கீவேர்ட் நம்ம படிச்சுட்டு அப்படியே போயிடலாம். SEOங்கிறது என்னது? சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். SEO டாபிக் முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூல கேக்குறாங்க. வெப்சைட் இருக்குன்னா வெப்சைட் தான் மெசேஜ் பண்ணுவோம். நம்ம வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வெப்சைட் சம்பந்தமான ஆடியன்ஸ் வந்து நம்ம என்ன கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுவோம். அந்த கீவேர்டு அந்த மாதிரி கீவேர்டு அந்த மாதிரி ஒரு பேரண்டர்ஸ் நிறைய வச்சுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணுறதா நம்ம எஸ்இஓ. இப்போ கூகுள்னா கூகுள் 200 பேரண்டர்ஸ் வச்சுக்கலாம். அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வெப்சைட்டை வந்து மேலே ரேங்க் பண்ணி. வெரி குட். ஸோ எஸ்இஓங்கிறது என்ன அப்படின்னா when a user search for any query, Google is going to display some websites. ஸோ இப்போ என்ன இதுன்னு பாருங்க, இன்டர்ன்ஷிப் அப்படின்னு தேடணும். இப்போ வந்து பாருங்க 10வது பேஜ்லயும் போனீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒரு கம்பெனி பத்தி அதை சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் சொல்லிட்டு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 200 ரிசல்ட்டுக்கு மேல இது கொடுத்துட்டே தான் இருக்கு.
காம்படிஷன் அதிகமாக கிவ். அப்போ இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறதுனா இட் இஸ் a process of modifying or optimizing our website to match the Google algorithm so that our website ranks in the top. அதாவது கூகுள் சர்ச் பண்றப்ப நம்மளோட வெப்சைட்டை டாப் 10ல கொண்டு வரதுக்கு எய்ம் பண்ணி சில ஒர்க்லாம் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து இட் இஸ் கால்ட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். திரும்ப ஒரு சொல்றேன், ஒரு கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுத்துக்கலாம். கூகுள் வந்து நார்மலா எதை ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணணும், எதை 2வது ரேங்க் பண்ணணும், எதை 3வது ரேங்க் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு இருக்கும். அது எம்ப்ளாயிக்கே தெரியாது, இந்த வெப்சைட் முன்னாடி வருதா பின்னாடி போகுதான்னு தெரியாது. அவங்க ஒரு ப்ராசஸ் எழுதியிருப்பாங்க, இது வந்தா இது ஃபர்ஸ்ட், இந்த கீவேர்ட் போட்டா இது ஃபர்ஸ்ட், இது ஏதாவது எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அந்த அல்காரிதம், அதைத்தான் அல்காரிதம் சொல்லுவாங்க. கூகுளோட அல்காரிதம் என்னன்னா எந்தெந்த பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி யாரை முன்னாடி நிறுத்துறது அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் அன் அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி டாப் 10ல தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், டாப் 10 டாப் 20 கிடையாது. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா நீங்க 3rd பேஜ்ல வந்தாலும் யூ ஆர் டூயிங் எஸ்இஓ, அந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அவர் கோல் இஸ் டு பிரிங் இட் டு த டாப் 10. புரிஞ்சுக்கோங்க, எஸ்இஓனா நம்ம டாப் 10ல வந்தா மட்டும் எஸ்இஓ பண்றோம்னு கிடையாது. நீங்க எஸ்இஓ பண்ணீங்கன்னா 2ndலயே இருப்பீங்க, 3rd பேஜ்லயும் கூட இருப்பீங்க, 10th இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருவீங்க. பட் அவர் கோல் இஸ் டு கம் இன், bring our website into top 10. ஸோ லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் மறுபடியும் சொல்றேன், SEO அப்படின்னா process of optimizing our website to match Google algorithm so that our website process of optimizing to match our website aim to rank in top 10 of searches in Google. Search console போறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். So process of optimizing our website to match Google algorithm so that our website aimed to rank in top 10 for searches in Google. அதாவது சர்ச்சஸ்னா எல்லா சர்ச்சஸும் கிடையாது, நம்ம அந்த பேராமீட்டர் என்னென்ன ஆப்டிமைசேஷன் பண்றோமோ அதுக்கு மட்டும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு தேடுறப்ப நம்ம வெப்சைட் வரணும், ஃபேஷன் டிசைன் கோர்ஸ்ன்னு தேடினா நமக்கு வர வேண்டியதில்லை. ஸோ அதனால எதுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்போ இந்த ஆப்டிமைசேஷன் பண்றதுதான் எஸ்இஓ. ஒரு கம்பெனியில வந்து எஸ்இஓ உங்களுக்கு தெரியுமா, எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆக இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டை டாப் 10ல கொண்டு வந்து நிறுத்துறோம், அதுக்கு நம்ம ஸ்கில் இருந்ததுன்னா வி ஆர் அன் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ். ஸோ உங்களுக்கு அதனாலதான் இப்போ நீங்களே வெப்சைட் டெவலப் பண்ணி இப்போ வந்து வெப்சைட்டை எஸ்இஓ ப்ராசஸ் உங்களுக்கு பண்ண சொன்னாங்க. ஐ மீன் இங்க நீங்க 3 பேர் இருக்கிறீங்களா இங்க, ஸோ அது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ அதை நீங்க வந்து இப்போ நான் கேட்டதுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, இது ப்ராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணி பார்க்கறது. அப்போ பேசிக்ஸ்ல என்னது, சர்ச் இன்ஜின் என்னன்னு பார்த்தோம், சர்ச் இன்ஜின் என்னென்ன லிஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்னன்னு பார்த்தோம். இதுல புரியலைன்னா கேட்டுருங்க, Shakuntala or anyone, Sonu. If you don't understand what are the topics right now, you ask me because these are very basics. Yes, sir. So shall I proceed? Yes, sir. Okay. So now we come into crawling. அப்போ இந்த சர்ச் இன்ஜின் கூகுள் ஆகட்டும், யாஹூ ஆகட்டும், பிங், எனி சர்ச் இன்ஜின் அந்த ரெலவெண்ட் ரிசல்ட்ஸ் அதை கொடுக்குறப்ப வேர்ல்டுல இத்தனையெல்லாம் வெப்சைட் இருக்கு அப்படின்னு அது தெரிஞ்சதுனால தான் இட் கேன் ஏபிள் டு give the relevant results. அப்ப இந்த crawling அப்படிங்கிறது என்னன்னா identifying all websites and its URL by any search engine. So that it can display search results for
relevant queries. The crawling is another identifying all websites and its URL by any search engine so that it can display in search results for any relevant query. Display those URLs. appincoimbatore.com ஐடென்டிஃபை பண்ணது /digital marketing course போட்டா அதை ஐடென்டிஃபை பண்ணி சர்ச் ரிசல்ட்ஸ்ல அது கொடுக்குது ரெலவென்ட். இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது என்னன்னா taking photocopy of the crawled URLs including image, text, font, script files, etc. என்ன பண்ணது அப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வச்சுக்கிறது. போட்டோகிராஃபி அப்படின்னா ஜெராக்ஸ். அப்ப கிராலிங் பண்ணி appincoimbatore.com இல்ல இந்த மாதிரி இருக்குதுன்னா இது கிராலிங் வெப்சைட் ஐடென்டிஃபை பண்றது. இதுக்குள்ள நான் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், இது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி. சரி, ஜெராக்ஸ்னா மோஸ்ட்லி லைக் இந்த மாதிரி நீங்க அப்படியே எடுத்துன்னு நினைச்சு வேணாம். இப்போ இந்த ஃபார்மேட்ல அதை எடுத்து இதுல என்ன இமேஜ் இருக்கு அதை போய் ரெஃபர் பண்றதுக்கு ஒரு இடத்துல போய் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்க. ஸோ என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஜென்ரலா நம்ம சொல்றது வந்து என்ன, ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வெப்சைட் எடுத்து வச்சுக்கிறதா. ஸோ யூஆர்எல்லே எடுத்துக்கணும், அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டையும் எடுத்துக்கிற ப்ராசஸ் பேர் தான் கிராலிங் அண்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பாட் மாதிரி நடக்கும், ஒரு கூகுள் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். இப்போ கூகுளை பொறுத்தளவு கூகுள் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் என்ன பண்ணும், ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிக்க போகும். இப்போ எங்கேயோ இருந்து appincoimbatore கண்டுபிடிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மீடியம் லெவல் ஏதோ ஒரு ஆர்டிகல் நம்ம எழுதுறோம், நம்மளோட வெப்சைட் எங்கேயோ ஒரு பிளேஸ் ஆயிருக்கு, அங்கிருந்து இங்க இந்த இதுக்கு வந்துடும். கூகுளுக்கு இது வந்து தாவி தாவி போயிட்டே இருக்கு, இந்த ஸ்பைடர் மாதிரி. இங்க இருந்து வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க, இதை கிளிக் பண்றப்ப லேர்ன் மோர் அப்படின்னு ஒரு லிங்க் மாதிரி இருக்கு. இதை கிளிக் பண்ணோடனே ஒரு லிங்க் ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. உடனே இதை வந்து பார்க்கும். இதை நீங்க பாக்குறப்ப இங்க உள்ள ஏதாவது லிங்க் இருக்கு, ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், உடனே அந்த ஹெக்ஸாவேருக்கு போயிடும். ஸோ அதுவா போய் கண்டுபிடிக்கிற மெத்தட் இதுதான். அது போய் வந்து எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு லிங்க்ல இருந்து தேடி 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 போய் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். அதுவா அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலயும் கொண்டு நம்ம வெப்சைட் வைக்கிறப்ப ஈஸியா வந்து அது கிராலிங் இண்டெக்ஸிங் நடந்துடும். இல்லைனாலும் நடக்கும். நீங்க அதுக்காக வந்து வேற எங்கேயாவது வச்சா மட்டும்தான் நம்ம வெப்சைட் கண்டுபிடிக்குமான்னு கிடையாது, அப்படியே கிடையாது. வேற எங்கேயுமே நீங்க வைக்கலனாலும் புதுசா நீங்க பண்ணீங்கனாலும் கண்டுபிடிச்சிடும். கூகுள சைட் மேப் யூஸ் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிடும். பட் நம்மளை அதிகமா கண்டுபிடிக்கணும்னா அதிகமா வேற இடத்துல உடனே நம்மளோட வெப்சைட் லிங்கை பிளேஸ் பண்ணும். ஸோ அதுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு லிங்க் அப்படியே கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கும். ஆனா அது எந்த லிங்க் எதுக்கு சேர்ந்தது எல்லாமே அது டேட்டா பேஸ்ல வச்சுக்கும். ஆனா அதுக்கு புதுசு லிங்க் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. அப்படிதான் நினைச்சுக்கோங்க ப்ராக்டிகலா கூகுள் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. அதனாலதான் இம்பார்ட்டன்ஸா நம்ம சொல்றோம் பண்ணணும் அப்படிங்கிறது. இது வேற ஏதாவது கூகுள் பாட்டுக்கு மேல வேற ஒருத்தவங்க வேற நேம் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து கூகுளா கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ், என்னென்ன வெப்சைட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராசஸ். நம்மளா கூகுளுக்கு சொல்றது இன்னொரு ப்ராசஸ். பாருங்கப்பா நான் இப்படி ஒரு வெப்சைட் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதும் இன்னொன்று இது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்மளும் சொல்ல வேண்டியது கடமை, கூகுளும் தன்னோட டேட்டா பேஸ்ல நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கிறதும் கடமை. அதனால ரெண்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டா நம்ம பண்ணணும். இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு சர்ச் கன்சோல் அப்படிங்கிற ஒரு டூல் சொல்றாங்க. இது எங்க கிடைக்கும் அப்படின்னா கூகுள்ல சும்மா சர்ச் கன்சோல் நடிங்க, search.google.com அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும், search.google.com. அதுல சர்ச் கன்சோல் இருக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் நவ். வெப்சைட் கேட்கல. இது ஏன் கேட்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்துருச்சு. பட் நீங்க புதுசா போனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ புது வெப்சைட் நீங்க வந்து சர்ச் கன்சோல்ல கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல வந்து நிற்கும். ஸோ தேர் ஆர்
கூகுள் வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது இது உங்களோட வெப்சைட்டா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா இப்ப நான் அமேசானோட வெப்சைட்டுக்கு போய் நான் வந்து ஓனர்ஷிப் கிளைம் பண்ண முடியாது. எனக்கு அமேசானுக்கும் எனக்கு உள்ள கூகுளுக்குள்ள கம்யூனிகேஷன் நான் போய் செக் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அமேசானோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கூகுள் அலோவ் பண்ணாங்க. நீ ப்ரூவ் பண்ணி யூ ஆர் த வெப்சைட் ஓனர் அப்படின்னு சொல்லு. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் வெப்சைட் ஓனருக்கும் கம்யூனிகேஷன் பிட்வீன் கூகுள் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப இந்த வெப்சைட் ஓனர்னு ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ லெட்ஸ் சே ஐ ஹேவ் ஒரு வெப்சைட் லைக் mohan.com இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு. இதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் எனக்கு கொடுக்குது. டொமைன் வைஸ் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க யூ ஆர் த ஓனர் ஃபார் திஸ் வெப்சைட், இல்ல யூ ஆர் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இதுபடி நீங்க போனீங்கன்னா எல்லாமே சப்டொமைன் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை ஆயிருக்கு. மொபைல் வெர்ஷன் m. ஏதாவது வச்சிருக்கீங்க, appin.coimbatore.com இப்படி எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து வெரிஃபை. ஆல் யூஆர்எல்ஸ் அக்ராஸ் ஆல் சப்டொமைன் எல்லாமே வந்து இந்த இதுல போனீங்கன்னா ஒன்லி அந்த டாப் இந்த appin.coimbatore.com மட்டும் தான் வரும். இப்போ அதனால சொன்னேன் நீங்க பண்ணதால சப்டொமைன்ல பண்ணிருக்கீங்க, we need to verify again. ஓகேங்க. இப்போ நீங்க உங்களோட வெப்சைட் ஏதாவது சொல்ல முடியுமா? வெரிஃபை பண்ணிடலாம். digital marketing dot வெப்சைட் லிங்க் எடுத்துட்டு பார்க்கணும். லைவ் உங்களுக்கு பண்ணிக்கலாம். So now we are going to verify live website. வெப்சைட் ஞாபகம் இருக்குங்களா? குரூப்பே போட்டு ஜூலை குரூப் ஸோ இதுதான் வந்து இங்க சதீஷ் அப்படிங்கிற ஒரு டெவலப் பண்ண ஒரு வெப்சைட். ப்ராக்டிஸ்க்காக ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சப்டொமைன்ல போட்டுருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாட் appin.coimbatore. அதுல வந்து பைத்தான் இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக வரும், இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமனாக வரும்.
இது வந்து அவரு சதீஷ்குன்னு பண்ணது. மேபி நேம் வந்து சதீஷ்னு வச்சீங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் /சதீஷ் அப்படி வச்சுக்கோங்க. எனவே இது இந்த டொமைனை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஏன்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து சர்ச் கன்சோல்ல இந்த இதுதான் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இதே நம்ம பண்றோம். ஸோ இதை பண்றதுக்கு பதிலாக சப்டொமைன் டைரக்டாவே இங்க நம்ம கொடுக்குறோம். ஸோ HTTP. ஸோ இதுல நான் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றதா இருந்தால் இந்த டாப் லெவல்ல கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆயிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் டைம் நம்ம சப்டொமைன் மட்டும் பண்றதுனால again we are going for this specific URL. அதுக்கப்புறம் வர்றது இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த URL இதுக்கப்புறம் எந்த இது வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துடும். வெரிஃபை ஆயிரும்னா இந்த ஆக்சஸ் டேட்டாஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போ வேற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் .1.app கோயம்புத்தூர்ல இருந்ததுன்னா மறுபடியும் நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம பண்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூருக்கு அப்புறம் எது வந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கணும். ஸோ 4 பேர் 4 URL வச்சிருந்தீங்கனாலும் அதை எடுத்துக்கணும். ஸோ இதுதான் 2 டிஃபரன்ஸ். நீங்க இதுலயும் வெரிஃபை பண்ணலாம், இதுலயும் பண்ணலாம். இதுல பண்றப்போ HTTPS அப்படின்னு சொல்லணும். இதுல பண்றப்ப வித்தவுட் HTTPS நீங்க பண்ணலாம். இது வந்து டொமைன் இதுல வெரிஃபிகேஷன் டைப் மட்டும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டினியூ நான் கொடுத்தேன்னா நீங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் .app கோயம்புத்தூருக்கு ஓனரா அப்படிங்கறது கேட்க வைப்பேன். ஆமான்னு சொன்னா ஓகே, ஆமா எக்ஸாம்பிள் நான் ஆமா அப்படின்னு சொல்றேன்னா என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா டவுன்லோட் ஆகிக்கும். அப்லோட் டு இந்த இது இந்த இடத்துல இந்த ஃபைல் அப்லோட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டவுன்லோட் பண்ண ஃபைல். இது வந்து 8ன்னு வரக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 7 டைம்ஸ் ஒரே ஃபைல் தான் ஒரு சப்டொமைன் இருக்கும். 7 தடவை வந்தங்காட்டி இது 8வது தடவை வந்துருச்சு. நான் ரீநேம் பண்ணி வேற இடத்துல கொண்டு வந்துருச்சேன். ஒரு டெஸ்க்டாப்ல வந்து அது இதான் பார்க்கணும். இங்கே இருக்கு, இதை ரீநேம் பண்ணுறோம். இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் என்ன சொல்றாங்க, ரூட் ஃபோல்டர்ஸ்ல நீங்க போடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு போனாங்க. அப்லோடு டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர் வெரிஃபை பண்றது அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு ஆக்சஸ் இருக்கு, நான் காமிச்சிடறேன். லாகின் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். வேற எங்கேயும் மாத்திட்டாங்க. 1 செகண்ட் அந்த ஆக்சஸ் மட்டும் கண்டுபிடிச்சிடறேன். இல்லாட்டி டெவலப்பர்ட்ட நம்ம அனுப்பிச்சோன்னா அவரு போட்டு கொடுத்துருவாரு. உங்களுக்கு சர்வரை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பிக் டாக்குமெண்ட் மாத்திட்டாங்க. நம்ம ஹோஸ்ட் கேட்டர்னு ஒரு இதுல வச்சிருந்தோம். லாகின் ஆயிடுச்சு. Recording has been resumed. ஸோ நான் இப்போ வெரிஃபை பண்றேன். ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு வெரிஃபை கோ டு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டின்னு போனா நான் நிறைய இது வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆப்பிள் கோயம்புத்தூர் வச்சிருக்கேன், சப்டொமைன் வச்சிருக்கேன், வேற ஈத்தரன் போட்டு வேற எது வேணாலும் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஓனர் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. கூகுளை பொறுத்தளவுக்கு ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் .app கோயம்புத்தூருக்கு நான் ஒரு ஃபைலை கொடுத்தா உங்களால போட முடியுதுன்னா உங்களுக்கு சர்வர் ஆக்சஸ் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா யூ ஆர் த ஓனர்.
ஓனர்னா நம்ம ஆக்சஸ் இருந்தால் இட் கன்சிடர் அஸ் ஓனர். அவ்வளோ நீங்க உண்மையாவே ஓனரா இருக்குன்னு கிடையாது. ஓனர் வந்து வேற யாருக்காச்சும் கொடுத்தவங்க நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஆக்சஸ் இருந்ததுன்னா நம்ம இப்ப இமெயில் வந்து அது இந்த டூல் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிள். 2 வெரிஃபிகேஷன் இருக்கு, டொமைன் வெரிஃபிகேஷன், URL வெரிஃபிகேஷன். ஸோ நார்மலா நம்ம எல்லாரும் பண்றது ரைட் சைட்ல இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் URL வெரிஃபிகேஷன். ஸோ இதுலயே நிறைய மெத்தட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் போனீங்கன்னா வேற ஒரு சைட் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும். டொமைன் வெரிஃபிகேஷன்ல போனீங்கன்னா டெக்ஸ்ட் இது அந்த டொமைன் நீங்க பிளாக் பண்ணிருப்பீங்களா .com .in அதுல போய் நீங்க லாகின் பண்ணி சில இதெல்லாம் போட வேண்டியது. இது வந்து ஈஸியான மெத்தட். இல்லைனாலும் URL வெரிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா URL வெரிஃபிகேஷன்ல நீங்க போனீங்கன்னாலும் வேற சில மெத்தடெல்லாம் இருக்கு. கூகுள் அனாலிட்டிக்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணணும். அது இருந்ததுன்னா அதுவும் இதுவும் இப்போ வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா சர்வர்ல பண்றது நம்ம பார்த்து இதெல்லாம் இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம். இதெல்லாம் நீங்க HTML டேக் போட சொல்லுவாங்க, அனாலிட்டிக்ஸ் டேக் மேனேஜர், டொமைன் நேம் ப்ரொவைடர், எங்க நீங்க டொமைன் நேம் வாங்குனீங்களோ அது எதெல்லாம் டைப் இருந்துட்டு இருக்குதோ அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு ஈஸி மெத்தட் இருக்கு சர்வர்ல போய் பார்க்கணும். ஆனா எதை நீங்க வெரிஃபை பண்ணாலும் சர்வரோட ஏதோ ஒரு டைம் நீங்க லிங்க் ஆயிருக்கும். இப்போ வந்து நான் ஜென்ரலா வந்து இப்போ நம்ம இதுக்கு போயிடுறேன், ஆப்பின் போயிருந்தேன். டேட்டாஸ் இங்கே இது இல்லை, இனிமேல் தான் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஏன் வந்து உங்களுக்கு எல்லாம் SEOக்கு வராதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த நோ இண்டெக்ஸுங்கிறத எடுத்து விட்டாங்களான்னு கேளுங்க. அது எடுத்து விட சொல்லிடுங்க. எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க தேடினீங்கன்னா இந்த மாதிரி வரும். அது கூகுளுக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு டேட்டாஸ்க்காக ஆப்பின் கோயம்புத்தூர் என்ன சொல்லுவாங்க, ஓவர்வியூ, கிவிங் சம் கிராஃப், பெர்ஃபார்மன்ஸ், இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுது, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, ஷாப்பிங், என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் ஓவர்வியூல விட்டுருங்க. இன்சைட்ஸ் அப்படிங்கிறது டேட்டா. இன்சைட்ஸ்ங்கிறது நேற்று உங்களுக்கு சொல்லி ஞாபகம் இருக்கலாம், ஆன்லைன் டீம்ல இப்போ அட்டன் பண்றீங்களா, இன்சைட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். Insights. Deeper understanding of the customer behavior. Correct. Customer insight. Deeper understanding of customer motivation, behavior and patterns. So insights-ங்கிறது என்னது? மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு இன்சைட் அப்படிங்கிறது நம்ம கஸ்டமரோட பிஹேவியர், அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன இருக்காங்க, என்ன பேட்டர்ன்ல அவங்க பையிங் இருக்கு, ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்றது தான் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு பிளேஸ்மெண்ட் ஆட்ஸ் தென் சிலபஸ் ஆட்ஸ். பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஆடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பிளேஸ்மெண்ட் ஆடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, சிலபஸோட. அப்போ பிளேஸ்மெண்ட் தான் ஃபோக்கஸ்டா இருக்கும். அவங்களோட பிஹேவியர் என்ன, பிளேஸ்மெண்ட் இன்ட்ரெஸ்டட். அவங்களோட பேட்டர்ன், நான் 10 ஸ்டூடெண்ட் பார்க்குறேன், 7 பேர் பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு எனக்கு இன்சைட், என்னோட நாலேஜுக்கு ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி. இன்சைட்ஸ்ங்கிறது கைண்ட் ஆஃப் டிப்ஸ் ஃப்ரம் த டேட்டா. இந்த இடத்துல இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டா மாதிரி. டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு த கஸ்டமர் பிஹேவ்ஸ் இன் கூகுள். இது ஒன்லி கூகுள் சர்ச் மட்டும் தான் கொடுக்கும். நீங்க வேற சர்ச் ஆனதால, பிங்ல ஆனதால இது கொடுக்காது. ஒன்லி கூகுள் சர்ச். சொல்லுது அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜி 48% கிளிக்ஸ்ல அதிகமா இருக்கு. 28 days. லாஸ்ட் 1 monthல ஹோம் பேஜோட கிளிக் வந்து 48% அதிகம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி 300 பக்கம் இருந்தது, இப்போ 600 பக்கம் வந்துச்சு. 50% அதிகம். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் 68% அதிகமாயிருக்கு லாஸ்ட் 28 days. இது வந்து கூகுள் மை பிசினஸ்ல வர்றது, GMBன்னு போட்டுருவாங்க. 100% ரைஸ் ஆயிருக்கு. ஃபுல் ஸ்டாக் AI பிகினர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் 29% அதிகமாயிருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ங்கிறது 9% அதிகம். இதெல்லாம் ஒரு இன்சைட்ஸ். ஓகே, நம்ம தெரிஞ்சுக்க இப்போ இன்டர்ன்ஷிப் சீசன், அதனால கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் அதிகமாக போகுது. சிலபஸ் இந்த அளவுக்கு முதல்ல இருந்த கொஞ்சம் டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்ற கோர்ஸோட இது கொஞ்சம் அதிகமாக வருது. தீஸ் ஆர் ஆல் தி இன்சைட்ஸ். என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதுல இருந்து எனக்கு மாறும். ட்ரெண்டிங் அப், இதுல ட்ரெண்டிங் அப் எல்லாமே இதெல்லாம் போகுது. டேட்டா சயின்ஸ் எல்லாமே வந்து போகுது. ட்ரெண்டிங் டவுன் இம்பார்ட்டன்ஸ், எது கீழே போயிட்டு இருக்கு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் டவுன் ஆகுது. அதுக்கு உண்டான மரியாதை குறைஞ்சிட்டு வருதுன்னு இருக்கும். HR கோர்ஸிங் பார்க்கணும். அதாவது நம்ம வெப்சைட்டை பொறுத்தளவு நீங்க அதுக்காக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரே குறையுதுன்னு கிடையாது. நம்ம வெப்சைட் கிளிக்கு வந்து குறையும். பெஸ்ட் ஜாவா, பைத்தான் இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு வருது. அப்ப இது ரீசன் என்ன இருக்குன்னா கிளிக்கை வச்சுதான் சொல்லுது. அப்போ இது ஏதாவது ரேங்க் ஆகும், இல்ல ஒருவேளை சர்ச் வால்யூமே ஏதாவது குறைவா இருக்கலாம். அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா தான் நமக்கு தெரியும். What is leading to your website? App and technology, Coimbatore photos, App and Coimbatore service ஆஃபர் போயிருக்கும். இதெல்லாம் தான் queries வருது. கிளிக் பண்ண அப்படின்னா என்னென்ன queries அப்படிங்கிறது வரும். இதை நம்ம மறுபடியும் பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இன்சைட்ஸ்ல போனோம் அப்படின்னா 1500 கிளிக்ஸ் 38% அதிகமாக இருக்கு. இம்ப்ரெஷன்ஸ் 32% அதிகம். இது வந்து ரிசீவ்டு. ஆனால் 38% வந்து இந்த லாஸ்ட் 28 டேஸ்ல அதிகமாகிட்டே இருக்குன்னு. இது இன்சைட்ஸ் வருது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் யூஆர்எல். நான் சொல்றேன், அடுத்த டாபிக்ல தான் நீட்டா ஃபுல்லாக சொல்லிடுறேன். இதான் இப்போ சொல்லிடுறேன், கேட்டதுக்கு சொல்லி. இம்ப்ரெஷன் எத்தனை தடவை நம்மளோட வெப்சைட் கூகுள் சர்ச்ல வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒருத்தங்க சர்ச் பண்றாங்க. நம்ம வெப்சைட் வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த கீவேர்டுக்கு வந்திருக்கு. இது ஒரு இம்ப்ரெஷன். இதை நான் கிளிக் பண்ணா கிளிக் இம்ப்ரெஷன் இருந்தாலும் கிளிக் பண்ண முடியும். இதை நான் கிளிக் பண்ணாம கூட விடலாம். அப்படின்னா ஒரு இம்ப்ரெஷன் 10 தடவை வருது. 10 பேர் யாருமே கிளிக் பண்ணலன்னா இட் இஸ் ஒன்லி இம்ப்ரெஷன். 10 இம்ப்ரெஷன்ஸ். அதுல 2 பேர் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா இம்ப்ரெஷன் 10, கிளிக்ஸ் 2. புரிஞ்சுங்களா தகவலா? Impressions and clicks. Impressions mean number of times our website appear in Google search. Here it is a Google search. Click, out of those impressions, how many times it has been clicked. So 10 தடவை நம்ம வெப்சைட் வருது. அது ஃபர்ஸ்டோ தேர்டோ எங்கேயோ ரொம்ப வந்துருது. எங்க வந்தாலும் இம்ப்ரெஷன். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 10 தடவை வெப்சைட் அப்பியர் ஆகுது. 2 தடவை ஒருத்தர் கிளிக் பண்றாங்கன்னா 10 இம்ப்ரெஷன் 2 கிளிக்ஸ். 10 இம்ப்ரெஷன்ல 2 பேர் மட்டும் கிளிக் பண்ணியிருக்காங்க. மீதி 8 பேர் கிளிக் பண்ணாம போயிட்டாங்க. அப்படி இப்ப நானும் போனேன், நான் கிளிக்கே பண்ணல. நான் வந்து யாருமே வந்து கிளிக் பண்ணாம போயிட்டாங்கன்னா அடுத்தது அதுதான் ஏன் கிளிக் பண்ணல அப்படிங்கறத அப்புறம் நம்ம யோசிப்போம். அதுதான் இம்ப்ரெஷன் கிளிக்ஸ். அப்ப பாருங்க 71,000 தடவை நம்ம வெப்சைட் வந்திருக்காது. எதுக்கு வேணாலும் வந்திருக்கலாம், ரெலவென்ஸ். சும்மா இம்ப்ரெஷன்ங்கிறது ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஆனா 1500 பேர் தான் கிளிக் பண்ணிருக்காங்க. இது குட் அண்ட் பேடுங்களா? ஏன் எவ்வளவு கிளிக் பண்ணிருந்தா குட்னு நினைக்கிறீங்க? 3000, 4000. வெரி குட், சூப்பர், கரெக்ட் தான் சொல்றது. அந்த டேட்டாவோட பார்க்கலாம் நம்மளுக்கு. சார் இந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கூகுளா இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிட்டுங்களா, கூகுளா நம்மளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளா போய் சொல்றோம் என்னோட வெப்சைட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட் வந்து நான் போறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாட் ஆப் இன் கோயம்புத்தூர். இப்படி ஒன்று இருக்கு. அதனால கரெக்டா வச்சிருக்கணும். எல்லாத்தையும் எதனால கால் பண்ணிட்டு ஏதாவது வெப்சைட் சரியில்லைன்னு நமக்கு பிளாக் தான் உங்களோட வெப்சைட் இருக்கு. இதை வந்து கூகுள் நான் சொல்றேன், தேர் இஸ்
க்ரால் பண்ணுங்க இதைய அப்படின்ட்டு எப்படி சொல்றோம்னா சர்ச் கன்சோல்ல போயிட்டு இந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன்ல போயிட்டு இதை பண்ணிட்டு என்டர் அடிக்கணும். இந்த யூஆர்எல் அடிச்சு என்டர் அடிக்கணும். யூஆர்எல் நாட் இன் ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ட் யூஆர்எல் கரண்ட் செலக்டட் ப்ராப்பர்ட்டி. சாரி, இப்போ வந்து என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில தான் நான் பார்க்கணும். So I'm going to this property. இப்போ யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் இந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன்ல போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். சொல்லுதுன்னு பாருங்க, யூஆர்எல் இஸ் நாட் ஆன் கூகுள். அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லாமே நோ ரெஃபரன்ஸ் சைட் மேப்ஸ், நன் டிடக்டட், இண்டெக்ஸிங் அலவுட், நாட் அப்ளிகபிள் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னா இண்டெக்ஸிங் இன்னும் செட் ஆகலன்னு சொல்லுது. இப்போ நான் பண்ணி பார்க்குறேன், ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன சொல்லுதுன்னு ஆக்சுவலாக யூஆர்எல் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாலும் இங்க ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுத்தாதான் கூகுள் இப்போதான் நம்ம கூகுளை ரெக்வஸ்ட் பண்றோம் இண்டெக்ஸ் பண்ணு என்னோடது அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் அதுக்கு பண்ண முடியுதா இல்லைன்னு அது சொல்லும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் வெப்சைட்ல அப்படின்னா இப்பதான் சொல்லும். ஏன் நம்ம சர்ச்ல வரலைன்னா அந்த ப்ராடக்ட் பார்க்கணும் என்ன ப்ராப்ளம். டேக் 1 or 2 minutes நார்மலா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 வெப்சைட்ஸ் தான் நீங்க கொடுக்க முடியும் இந்த மாதிரி யூஆர்எல் இண்டெக்ஸ் அப்படின்னு. இட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ்ட் இண்டெக்ஸ். கூகுளா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் அவசரப்பட்டு கண்டுபிடி என்னோட கண்டுபிடின்னு சொல்றேன். இது எப்ப இது யூஸ் பண்ணுவோம்னா இப்ப என்ன சொல்றது இண்டெக்ஸிங் ரெக்வஸ்டட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு half an hour 1 hour கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸிங் ஆயிருச்சு அப்படின்னா இங்க வந்துடும். இங்க எல்லாம் கிரீன் டிக்ல வந்துடும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கன்னா நீங்க டெஸ்ட் லைவ் யூஆர்எல் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். அதாவது இங்கே லைவ் யூஆர்எல் ஒர்க் ஆகும். இந்த லைவ் யூஆர்எல் என்ன அப்படின்னா கூகுள் எப்படி நம்ம வெப்சைட்டை செக் பண்ணுதோ அந்த ஆங்கிள் அது பார்க்கும். ஸோ அதில் ஏதாவது எரர் இருந்தாலும் அது சொல்ல என்னன்ட்டு. இப்படிதான் கூகுளுக்கு நம்மளா தெரிவிக்கணும். நம்ம எப்ப தெரிவிக்கணும், நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணிருப்போம் வெப்சைட்ல. ஓகே, கூகுள்கிட்ட கொண்டே சொல்லுவோம். அதுவா வந்து கிரால் பண்றதுக்கு இட் மே டேக் சம் டைம். 1 day ஆகலாம், 2 days ஆகலாம், ஈவினிங் வந்து கிராலிங் ஆகும், எப்ப வேணாலும் நடக்கும். நம்மளா அவசரப்பட்டு சொல்றோம் அப்படின்னா இந்த யூஆர்எல் இதுல போய் தான் சொல்லுவோம். கூகுள் அசிஸ்டன்ட் இதை எடுத்து இப்ப பாருங்க, இப்ப இண்டெக்ஸ் ஆயிடுச்சு, லைவ் டெஸ்ட்ல ஆயிடுச்சு. கூகுள் இண்டெக்ஸ்ங்கிறத பார்ப்போம். அது இன்னும் கிரீன் ஆகல. ஆனா இங்க லைவ் டெஸ்ட்ல ஓகேன்னு வந்துருச்சு. யூஆர்எல் இஸ் அவைலபிள் ஆன் கூகுள். எப்பவுமே யூஆர்எல் if it get indexed and selected as a canonical, it could appear in இன்னும் ஆகல. If it get indexed and selected as a canonical, it could appear in Google search list. So appear ஆகுதா இல்லைன்னு நீங்க பார்க்கணும்னா எப்பவுமே site colon அந்த இதாடி அது இருந்ததுன்னா அந்த சைட் வரும், இல்லைன்னா இல்லைன்னு வரும். அதுல அந்த இது வரல. இன்னும் சைட் டாட் போலன்னா என்ன, சைட் டாட்னு அடிப்பாங்க. சைட் டாட் கோயம்புத்தூர்.com எல்லாமே வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ சைட் டாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாட் ஆப்பிள் கோயம்புத்தூர்.com வருது. சில இது பிடிஎஃப் வருது, 2 இது மட்டும் வருது. இதுல போட்டுருக்காங்க. சிலபஸ் போட்டிருக்காரு, சிலபஸ் மட்டும் வருது. ஆனா இன்னும் உங்களோட எக்ஸாக்டா வரணும் அப்படின்னா வரலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இண்டெக்ஸா எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுல வராது. அப்புறம் தான் கூகுள் சர்ச்ல எஸ்இஓ வந்து எல்லாம் எஃபெக்ட் ஆகும். அது வரல அப்படின்னா இந்த இடத்துல சொல்லிடும், உங்களுக்கு எரர் சொல்லிடும். இந்த ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங்ல அனேபிள் டு இண்டெக்ஸ். அப்ப நீங்க போய் செக் பண்ணணும், ஏதாவது நோ இண்டெக்ஸ் இருக்கா, டெவலப்மெண்ட்ல ஏதாவது பேஜ்ல ப்ராப்ளமா எல்லாம் செக் பண்ணணும். ஒரு 1 hour கழிச்சு பார்த்தா கூட தெரியும். இந்த இதோட நம்ம இது பண்ணுவோம். நாளைக்கு வந்து என்ன ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. இது யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் எந்த இதுக்காக நீங்க கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் கோர்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இண்டெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு.
இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்கல இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் வந்துடும். பேஜ் இண்டெக்ஸிங் கீழே வந்தீங்கன்னா ரெஃபரிங் எங்கெங்கெல்லாம் நம்மளோட சைட்டை ரெஃபர் பண்றது அப்படிங்கிறது இதெல்லாம் நீ ஒரே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதுவா இங்கே வந்து எடுத்துறது. லாஸ்ட் கிரால் டிசம்பர் 17, 12/21. இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் கிராலிங் நடந்துருக்கு பாருங்க. கிரால் டேஸ் கூகுள் பாட் நான் சொன்ன பார்த்தீங்க. கூகுள் பாட் அது ஸ்மார்ட் போன் ஒரு பேர் வச்சு ஒரு பாட் ஓடிட்டு. எஸ் பேஜ் ஃபெச் சக்சஸ்ஃபுல் இண்டெக்ஸிங் அலவுட் எஸ். இதுதான் நமக்கு முக்கியமாக. இது எதாவது இருந்ததுன்னா இல்லைன்னு வார்னிங் மாதிரி கொடுக்கும். எல்லோ கலர் ஆரஞ்சு கலர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இந்த எல்லோ ஆரஞ்சு இருந்ததுனால சர்ச்ல வந்துடுவோம். பட் எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும். இது எல்லாமே நமக்கு கரெக்டாக கிரீன் கலர்ல வந்ததுன்னா நம்ம வெப்சைட் கூகுளில் வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுது. அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வர்றதுதான் அது எஸ்இஓங்க. இது எலிஜிபிலிட்டி டு அப்பியர் இன் கூகுள். டு பிரிங் இட் டு த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் அதை எய்ம் பண்றதுதான் எஸ்இஓ. நாளைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல போய் பார்ப்போம். நிறைய டேட்டா இருக்கும். இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்றதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க நல்லா பிசினஸ் கத்துக்கணும் அப்படின்னா நாட்டிலே எஸ்இஓ ஒரு பிசினஸே இருந்து நீங்க கத்துக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட இப்ப டேட்டா இருக்கு. உங்களுக்கு டேட்டா வச்சு நாளைக்கு நான் சொல்லுவேன்.